உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெற்றோருக்கு நடுவில் உறங்கிய பச்சிளம் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் கூற கேட்கலாம். ரமேஷ்குமார், என்ன நடந்தது? குழந்தை எவ்வாறு உயிரிழந்தது? மருத்துவமனை என்ன தெரிவித்திருக்கிறது? அதாவது பிறந்து 23 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை தங்களுக்கு நடுவே படுக்க வைத்து பெற்றோர் உறங்கிய போது அந்த குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹா மாவட்டம் சிகாலி ஜாகிர் என்னும் கிராமத்தை சேர்ந்த தம்பதியினருக்கு திருமணமாகி 4 ஆண்டுகளாக குழந்தை பிறக்கவில்லை. அண்மையில் தான் அந்த தம்பதியினருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. பிறந்து 23 நாட்களே ஆன அந்த குழந்தையை இரவு நேரத்தில் பெற்றோர் கட்டிலில் தங்களுக்கு நடுவே படுக்க வைத்துவிட்டு உறங்கி இருக்கின்றனர். தூங்கும் போது இருவரும் ஒருக்களித்து மாறி மாறி படுத்த போது அவர்களுக்கிடையே நசுங்கிய குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறது. பெற்றோர் இதனை உணரவில்லை. காலையில் அந்த குழந்தையினுடைய தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முயன்ற போது குழந்தையிடமிருந்து எந்த விதமான அசைவும் தென்படவில்லை. இதனைத் தொடர்ந்து பதற்றமடைந்த குழந்தையின் பெற்றோர் உடனடியாக அருகில் இருந்த ஆரம்ப சுகாதார மருத்துவ நிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். பெற்றோருக்கு நடுவே குழந்தை உறங்கிய போது அவர்களுக்கு இடையில் சிக்கி உடல் நசுங்கி மூச்சு திணறி குழந்தை உயிரிழந்திருக்கின்றது. இதனை அறிந்ததும் தம்பதியினர் ஒருவருக்கு ஒருவர் தங்களுக்கிடையே வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். நீதான் குழந்தையினுடைய இறப்புக்கு காரணம் என ஒருவரும் மற்றொருவர் மீது குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குளிர்காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் ஏற்படக்கூடும் எனவும், எனவே பிறந்த குழந்தைகளை தங்களுக்கு நடுவே படுக்க வைக்கும் போது பெற்றோர்கள் எச்சரிக்கையுடன் உஷாராக இருக்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தலையும் மருத்துவர்கள் வழங்கி இருக்கின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.